வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வஜன பலய என்ற புதிய அரசியல் இயக்கம் இன்று உதயம். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. பொருளாதார நிலைமாற்ற சட்டம் மூலம் மிகவும் ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் கருத்து. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை. மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தோணா பகுதியை அத்துமீறிய வகையில் அபகரிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை முறியடிப்பு. மன்னார் பேசாலை முருகன் கோவில் காட்டுப்பகுதியில் புதையல் தோண்டிய இடத்தில் அகழ்வு நடவடிக்கை. ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் தலைநகர் மீது ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேல் நடத்திய பதில் தாக்குதலில் 35 பலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. தொடர்பான முதன்மை செய்திகள். அனுசரணை வழங்குவோர் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. சர்வஜன பலய என்ற புதிய அரசியல் இயக்கம் இன்று உதயமாகியுள்ளது. ஒன்றுபட்ட நாடு மகிழ்ச்சியான தேசம் என்ற துணைப்பொருளில் அரசியல் கட்சிகள் சிலவும் சிவில் அமைப்புகள் சிலவும் ஒன்றிணைந்த சர்வஜன பலய என்ற புதிய அரசியல் இயக்கம் ஒன்றை இன்று உருவாக்கியுள்ளன. அதற்காக மௌபிம ஜனதா கட்சி, பெவுதிருக்கள உரிமையா, தேசிய சுதந்திர முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமட தலைமையிலான உறுப்பினர்களும் குறித்த உடன்படிக்கைகள் கைச்சாத்திட்டனர். குறித்த அரசியல் இயக்கத்தை அமைப்பதற்கான எழுத்துமூல ஒப்பந்தம் இன்று கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டது. அனுசரணை வழங்கியோர் காப்புறுதியுடன் முதிர்வின் போது அதிகரித்த காப்புறுதி தொகையும் போனஸும் உங்களுக்கு. வாழ்க்கைக்கு ஹைஃபை போடுங்க. வெற்றியடையக்கூடிய ஒருவரை தமது ஜனாதிபதி வேட்பாளர் என பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஏனைய கட்சிகளை போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வங்குரோத்து நிலையில் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மே මාධ්‍ය සාකච්ඡාවට පැමිණි யுத்த காலத்தில் யுத்தத்தை மையமாக கொண்டு அரசியல்வாதிகள் இலாபம் உழைப்பதான குற்றச்சாட்டு காணப்பட்டது. யுத்த காலத்தில் 5 ஜனாதிபதிகள் ஆட்சி செய்தனர். ஆனால் யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்படவில்லை. பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை வழங்கிய ஜனாதிபதிகளும் இருந்தனர். அத்தகைய நாட்டின் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தவரான ஒருவரே தற்போது துரோகியாக சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஆனால் யுத்தத்திற்கு அடித்தளம் இட்டவர்கள் வீரர்களாக காணப்படுகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை போன்ற கொள்கை வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. ஆகவே எமது கொள்கையை முன்னோக்கி கொண்டு செல்லவே எத்தனிக்கின்றோம். எமது கொள்கைகளுடன் இணைந்து பயணிக்க தயாரானவர்களுக்கு எம்முடன் இணைய முடியும். எமது கட்சி ஏனைய கட்சிகளை போன்று வங்குரோத்து அடைந்த நிலையில் இல்லை. எமது கட்சியில் ஜனாதிபதி வேட்பாளராகும் தகுதியுடைய பலர் உள்ளனர். ஆகவே உரிய நேரத்தில் நாட்டிற்கு பொருத்தமான வேட்பாளரை அறிவிப்போம். வெற்றியடையக்கூடிய ஒருவரையே நியமிப்போம். கோட்டாபாய ராஜபக்ஷவின் இறுதி ஆட்சி காலத்தை கொண்டு செல்வதனை நோக்காக கொண்டே ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்துள்ளோம். இந்நிலையில் நாம் தேர்தலின் போது நாட்டிற்கு பொருத்தமான ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்போம். මේ රටේ නායකයෝ මේ යුද්ධය ඉවර කරන්නේ නැහැ. මේ යුද්ධේ වවාගෙන කමින් මේ යුද්ධෙන් ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். இந்த ஆண்டில் தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் நிதி இதுவரையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியானது ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் நோக்கிலேயே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் பொது தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியாது. ஆனால் அதற்கான நிதியை ஜனாதிபதியினால் மட்டுமே ஒதுக்கீடு செய்ய முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் AL ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியினாலேயே அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்ல முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் தெரிவித்துள்ளார்.
வெளிநாடுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்துவதற்கான ஆளுமை அரசாங்கத்திற்கு கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மரிகான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். දවස් 132යි තියෙන්නේ. பொருளாதார நெருக்கடியின் போது அதற்கு முன்னரும் பெற்றுக்கொண்ட பெருந்தொகையான கடனை செலுத்த வேண்டியுள்ளது. எனினும் அந்த கடனை செலுத்துவதற்கான ஆளுமை அரசாங்கத்திடம் கிடையாது. நாட்டு மக்களுக்கு வரி விதித்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் வருமானத்தில் கடனை எவ்வாறு செலுத்த முடியும்? நாட்டுக்கு முதலீடுகள் கொண்டு வரப்பட வேண்டும். ஏற்றுமதியை அதிகரித்து அதனூடாக அந்நிய செலாவணி வருவாயை உயர்த்த வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி நாட்டுக்கு சலுகைகளை பெற்றுக்கொண்டதாக ரணில் விக்ரமசிங்கவை புகழ்கின்றார்கள். ஆயினும் அவரால் கடனை மீள செலுத்த முடியவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே சர்வதேச தொடர்புகளை கொண்டோரும் பொருளாதார வல்லுநர்களும் இருக்கின்றார்கள். இந்த நாட்டை ஐக்கிய மக்கள் சக்தியினாலேயே அபிவிருத்தி பாதைக்கு இட்டு செல்ல முடியும். දේශ ආයෝජන වැඩි කරගනිමින් ඒ හරහා ණය ගෙවීමේ හැකියාව වර්ධනය කරගනිමින් ජාත්‍යන්තරයත් එක්ක නව பொருளாதார நிலைமாற்ற சட்டம் மூலம் மிகவும் ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பொருளாதார நிலை மாற்ற சட்டம் மூலம் மிகவும் ஆபத்தானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த சட்டமூலம் ஆபத்தானது. மக்கள் ஆணையின்றி நாடாளுமன்றத்தில் இவ்வாறான சட்டமூலங்களை கொண்டுவர முடியாது. தற்போதைய ஜனாதிபதி மக்கள் ஆணையால் தேர்வு செய்யப்படவில்லை. இலாபமீட்டும் நிறுவனங்களை விற்பனை செய்வதற்கு தேவையான திட்டங்களை அரசாங்கம் தயாரித்து வருகின்றது. புதிய நாடாளுமன்றத்தினூடாக மக்கள் பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும். தேர்தலுக்கு பயந்து போதிய நிதி இல்லை என கூறி தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன. ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு தேர்தல்களுக்கு பயன்படுத்த முடியாது. சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசியலமைப்பில் எந்தவித ஏற்பாடுகளும் இல்லை. அதனை செய்ய முடியாது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அதிகரித்து காணப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கடற்பகுதி குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் அவ்வப்போது கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் மறு அறிவித்தல் வரை கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல் மற்றும் மீனவ சமூகத்தினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கற்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடலலைகள் 2.5 முதல் 3.0 மீட்டர் வரை உயரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கற்பட்டி, கொழும்பு, காலி முதல் மாத்தறை வரை கடலலைகள் நிலப்பரப்பை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதனால் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என மீனவ சமூகத்தினருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையினால் பல ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தனக்கலு ஓயா, களனி, கலு, ஜின் மற்றும் நெல்வள ஆகிய ஆறுகளில் நீர்மட்டம் தற்போது அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் ஆறுகளை அண்மித்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. சீரற்ற காலநிலையால் இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு, நுவரெலியா, இரத்தினபுரி, கண்டி, கேகாலை, களுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. காசல் டி, மௌசாக்கலை மற்றும் மேல் கொத்மலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜென்கிளேயர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் கண்டி பிரதான வீதிகள் கடுகண்ணாவு பிரதேசத்தின் ஒரு பகுதி நாளை சில மணித்தியாலங்களுக்கு மூடப்படும் என கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாளை காலை 8 மணி முதல் காலை 10 மணி வரையும், இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரையும் குறித்த வீதி பகுதியளவில் மூடப்படும் என கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த புவியியலாளர் லக்ஸ்ரி இந்திரதிலக தெரிவித்துள்ளார்.
குறித்த பிரதேசத்தில் நிலவும் சீரற்ற வானிலையால் மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளமையினால் மரத்தின் அருகிலிருந்த 2 பாறை கற்கள் தளர்வாகியுள்ளதால் அந்த இடத்திலிருந்து பாறைகளை அகற்றுவதற்கு இந்த வீதியை மூட வேண்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். வெள்ள அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட புத்தளம் கொழும்பு ரயில் சேவை இன்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளொன்றுக்கு கொழும்பிலிருந்து புத்தளம் வரை இயங்கும் 4 ரயில் சேவைகள் இடம்பெறும் நிலையில் அனைத்து சேவைகளும் இடம்பெறுவதாக ரயில்வே திணைக்கள உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தோனா பகுதியினை அத்துமீறிய வகையில் அபகரிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலுள்ள தோனா பகுதியினை அத்துமீறிய வகையில் அபகரிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை முறியடிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலுள்ள தோனா பகுதியினை சிலர் அபகரிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்று தொடக்கம் ஒரு குழுவினர் குறித்த பகுதிகள் பாதுகாப்பு கேமராக்களை பூட்டி அப்பகுதியில் வேலிகளிடும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தனர். இத்தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதன்போது குறித்த இடத்திற்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோர் மட்டக்களப்பு மாநகர சபையின் உதவியுடன் குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் காணி அபகரிப்பினை தடுத்து நிறுத்தும் செயற்பாடுகளை முன்னெடுத்தனர். காணிகளை அடிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு கேமராக்கள் அகற்றப்பட்டு மாநகர சபையின் வாகனங்களில் ஏற்றப்பட்டு மாநகர சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பில் காத்தான்குடி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் பேசாலை முருகன் கோவில் காட்டுப்பகுதியில் இன்று அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பேசாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முருகன் கோவில் காட்டுப்பகுதியில் மன்னார் நீதிமன்றத்தின் உத்தரவு கவிக்க இன்று அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அகழ்வு நடவடிக்கைகளின் போது எந்தவித பொருட்களும் மீட்கப்படவில்லை. முருகன் கோவில் காட்டுப்பகுதியில் புதைகள் தோண்டியதாக கூறப்படும் நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் உள்ளிடங்களாக 8 பேர் கடந்த சனிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைக்காக பேசாலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஸ்கேனர் இயந்திரம் உள்ளிடங்களாக புதைகள் தோண்ட பயன்படுத்திய பொருட்கள் மீட்கப்பட்டன. அதனையடுத்து பேசாலை போலீசார் குறித்த 8 பேரையும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆயர்படுத்திய நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அந்த வகையில் இன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட 8 பேரையும் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். இன்று காலை முருகன் கோவில் காட்டுப்பகுதியில் புதைகள் தோண்டியதாக கூறப்படும் இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுக்க பேசாலை போலீசார் அனுமதி கோரிய நிலையில் நீதவான் அனுமதி வழங்கினார். அதற்கமைய அகழ்வு நடவடிக்கை இடம்பெற்றது. மன்னார் மற்றும் பேசாலை போலீசார் திணைக்கள அதிகாரிகள் இயந்திரம் மூலம் அகழ்வை மேற்கொண்ட போது எந்தவித பொருட்களும் கிடைக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் அகழ்வு பணியின் போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்க பேசாலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அனுமதி வழங்கவில்லை என பிரதேச ஊடகவியலாளர்கள் கவலை வெளியிட்டனர். மாத்தறையில் இன்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மாத்தறை வெலிகம பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. வெலிகம படவள பத்தேகம ஆரம்ப பாடசாலை அருகில் இன்று காலை இந்த துப்பாக்கிச்சூட்டு நடத்தப்பட்டுள்ளது. வேறொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் இந்த துப்பாக்கிச்சூட்டில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை. முல்லைத்தீவு தியோநகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதி கோரியும் வீதி மறிக்கப்பட்டதை கண்டித்தும் முல்லைத்தீவு தியோநகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோநகர் பகுதியில் பிரதான வீதியினை கடற்கரையினர் இணைக்கும் இணைப்பு வீதியின் சில தரப்பினரால் மறித்து வேலியிடப்பட்டது. குறித்த வீதி வேலி அடைக்கப்பட்டு கற்கள் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. இதனால் பிரதேச மக்கள் வீதி தடைகள் மற்றும் வேலிகளை அகற்றியுள்ளனர். குறித்த பகுதியில் சுற்றுலா தலம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தமது வளங்களை சுரண்டி வருவதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தமக்கான நிரந்தர தேர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்கட வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் பின்னேறம் இங்க வளையத்தை வரும்போது வேலி அடைச்சு எங்கட ரோட்டை மறைச்சு வேலி அடைச்சிருக்கணும். இப்ப நாங்கள் இந்த வேலியா கட்டினாங்க.
வேலியாக கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு கடல்ல தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும். எங்களோட உரிமையை எங்களுக்கு பெற்று தரணும். சொல்லுக்கு போவரைக்கும் இந்த ரோட்டை அடைச்சி வச்சிருக்கணும். அப்ப ஏனென்று நாங்க வந்து கேட்காவே சொல்லினோம், இதால ஒரு போயிடாது. ஏன் இது எங்கட காணி, எங்கட ரோட், நாங்க இதை அடைச்சிருக்கோம். ரெண்டா எங்கட போட்டு 20 போட் கடற்கரையில நிக்குது. அப்ப நாங்க எதால போறது, என்னோட தொழிலுக்கு போறது? இப்ப எங்களுக்கு என்ன முக்கிய தேவைண்டா, எங்களுக்கு இந்த ரோட்டால போய் நிம்மதியா தொழிற்சறதுக்கு இடம் வேணும். எங்களுக்கு இடமும் இதுலதான் வேணும். நாங்க வேற இடத்துக்கு போகவும் மாட்டோம். அயல் கிராமத்தை போய் தொழிற்சை சொல்றாங்க. அயல் கிராமம் போய் தொழிற்செஞ்சு வரையலுமா? அப்ப எந்த அநியாயம் செய்யறாங்க? வந்த காலத்துல இருந்து எங்களுக்கு ஒரே அநியாயம் தான். நிறுவனத்தால எங்களுக்கு அநியாயம் தான் நடக்குது, தவிர ஒன்றுமே இல்லை. கச்சேரிக்கு போனா கச்சேரியில நீதி இல்லை. கச்சேரியில சொல்றாங்க அவங்க இடம் பண்ணி ஒன்றுமே தொழில் செய்ய விடுறாங்க இல்லை. நாங்க இதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் இந்த பந்தல்ல இருப்போம். நீங்க யாருக்கு சொல்லணுமோ, எந்தெந்த பெரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணுமோ, எங்களுக்கு நீதியை வாங்கித்தாங்க. கிளிநொச்சி கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் இன்று காலையும் யானைகள் பயன்தர மரங்களை நாசம் செய்துள்ளன. மக்கள் குடியிருப்பு பகுதிகள் மாலை 6 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் தென்னை, பலா, மரவள்ளி, வாழை போன்ற பயிர்கள் நாசம் செய்யப்பட்டு வருகின்றன. அத்துடன் மாலை 5 மணிக்கு பின்னர் வீட்டிலிருந்து வெளியிடங்களுக்கு சென்று வீடு திரும்ப முடியாத அச்சநிலை தோன்றியுள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பான ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு இனியும் தாமதிக்காமல் உரிய தீர்வை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 25 நாட்களாக அரசு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரை தீர்வு எதனையும் வழங்காமல் தங்கள் கோரிக்கைகளை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் அறுக்கப்படுவதை கிட்ட பல்கலைக்கழகங்களில் பணிபுரியும் கல்விசாரா ஊழியர்கள் கொதிப்படைந்துள்ளனர். அரசு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களின் கல்வி தடைப்பட்டுள்ளதை கிட்ட அரசாங்கம் அக்கறையற்று இருப்பது தனியார் பல்கலைக்கழகங்களை ஊக்குவிப்பதற்கு தானே எனவும் நாம் ஐயுறுகின்றோம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் இதுவரை 123 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் இதுவரை 123 தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொற்று நோயில் வைத்திய அதிகாரி சுஜானி தெரிவித்துள்ளார். இதில் செட்டிக்குளம் பிரதேசத்தில் 69 தொழுநோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையின் தொழுநோய் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்கு இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொழுநோய் தொற்றும் முறை மற்றும் அதன் அறிகுறிகள், அதற்கான மருத்துவ உதவிகள் போன்ற விடயங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இந்த கருத்தரங்கில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட மார்ச் 12 இயக்கத்தின் மக்கள் மேடை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. தூய்மையான அரசியலுக்காக செயற்படும் அம்பாறை மாவட்ட மார்ச் 12 இயக்கத்தின் மக்கள் மேடை நிகழ்வு நேற்று சிறப்பாக நடைபெற்றது. மார்ச் 12 இயக்கத்தின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் கந்தையா சத்யநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் திலக் ராஜபக்ச உட்பட உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நாம் நமது வாக்குகளை அறிவுபூர்வமாக பயன்படுத்த வேண்டும். தகுதியானவர்களை மாத்திரமே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்து அனுப்ப வேண்டும். இதுவே எமது தலையாய கடமையாகும் என்று மார்ச் 12 இயக்கத்தின் அம்பாறை மாவட்ட கிளை அறிவித்துள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தலை வைத்தே ஆக வேண்டும். எனவே மக்கள் வெளிப்படைய வேண்டும் என இந்த கலந்துரையாடலில் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மஸ்கலியா ஆதிநாதீஸ்வரர் ஆலயத்தில் அறநெறி பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்பு பெற்ற இலங்கையின் 2வது உயரமான ஆதி ஆத்மநாதீஸ்வரர் ஆலயத்தில் லிங்கேஸ்வரா நற்பணி மன்றத்தின் ஊடாக அறநெறி பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மன்றத்தின் ஸ்தாபக தலைவி அங்கமுத்து ராணியின் ஏற்பாட்டில் தேசிகர் சுவாமிகளின் வழிகாட்டலில் அறநெறி பாடசாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மங்கள விளக்கேற்றி அறநெறி பாடசாலை தொடர்பில் தெளிவூட்டப்பட்டு மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் லிங்கேஸ்வரா நற்பணி மன்ற உறுப்பினர்கள், ஆலய அறங்காவலர் சபையினர், தோட்ட பொதுமக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
மஹிந்தவை வீழ்த்த அரசாங்கத்திற்குள் சதி இடம்பெற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை வீழ்த்த அரசாங்கத்திற்குள் சதி இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் கலாவோ பகுதிகள் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය වැඩපිළිවෙලක් සහ සැලැස්මක් අපිට තියෙනවා. අපි மஹிந்த ஆட்சியை வீழ்த்த அன்று அரசாங்கத்தினுள்ளும் சதி இடம்பெற்றது. சர்வதேச சக்திகள் பயங்கரவாத அமைப்புகள் இணைந்து அன்றைய அரசாங்கத்தை வீழ்த்த நடவடிக்கை எடுத்தனர். அதன் பிரதிபலனாக நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இந்நிலையில் கோட்டாபாய ராஜபக்ஷ மஹிந்த கையளித்த அரசாங்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக தோல்வியுற்ற அரசாங்கத்தையே பொறுப்பேற்றார். ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். குண்டு தாக்குதல்களுடன் தொடர்புடையோர் என புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டியவர்கள் பிற நாடுகளில் கைது செய்யப்படுகின்றனர். இதற்கு நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். ආණ්ඩුවක් ඇතුලේ ක්‍රියාත්මක වෙන්නේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ක්‍රියාත්මක කරපු කුෂිකර්ම ප්‍රතිපත්තියයි කියන එකත් පැහැදිලිව ප්‍රකාශ. சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக செயற்படுவதற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை மேலும் 1 மாதம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக செயற்படுவதற்கு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் மேலும் 1 மாதத்திற்கு நீடித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி தரப்பின் சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். அதற்கமைய உரிய ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் அளித்த நீதிபதி வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தேசிய மக்கள் சக்தியினருக்கு நளின் பண்டாரி எம்பி கடிதம் அனுப்பியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கும் மக்கள் விடுதலை முன்னணியினருக்கும் இடையிலான விவாதத்திற்கான திகதியை நிர்ணயித்தல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டு பிரதானிக்கும் விவாத ஒருங்கிணைப்பாளருமான நளின் பண்டாரி எம்பி தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று உறுப்பினர் வைத்தியர் நளிந்த ஜெயதிசுவுக்கு கடிதம் ஒன்றை இன்று அனுப்பி வைத்துள்ளார். இந்த கடிதத்தில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது அடிப்படை கோரிக்கைகளின் அடிப்படையில் 2 விவாதங்களில் பொருளாதார விவாதத்தை முதலில் நடத்துவதும் தலைமைத்துவ விவாதத்தை 2ஆவதாக நடத்துவது தொடர்பான எமது நிலைப்பாடு அவ்வாறே உள்ளது என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம். எனவே எங்களால் பரிந்துரைக்கப்பட்ட திகதிகளில் பொருளாதார குழு விவாதத்திற்கு நீங்கள் வழங்கும் திகதியை விரைவில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வாறு திகதியை வழங்குவீர்களானால் தொடர்புடைய 2 விவாதங்களுக்கான திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்படுவதற்கு மீண்டும் ஒருமுறை உங்களை அழைப்பு விடுக்கின்றேன். நாங்கள் இந்த பொருளாதார குழு விவாதத்தை எவ்விதத்திலும் பொருட்படுத்தாமல் அந்த விவாதத்தை திசை திருப்பும் வழக்கமான முயற்சியை கையாள்வதனூடாக 2 விவாதங்களையும் நடத்தாமல் இருப்பதற்கு நீங்கள் களம் அமைப்பதாகவே எம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்பதை வருத்தத்தோடு குறிப்பிடுகின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. கட்டநாயக்கா விமான நிலையத்திற்கு வருகை தரும் வாகனங்கள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கட்டநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் வாகனங்கள் செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் விமான நிலையமும் விமான சேவை நிறுவனமும் இணைந்து அறிக்கை வெளியிட்டுள்ளன. விமான நிலையத்திற்கு வருகை தரும் வாகனங்கள் சாரதிகளின்றி விமான நிலையத்திற்கு அருகில் நிறுத்தி வைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. விமான பயணிகளை ஏற்றி செல்வதற்காக வருகை தரும் வாகனங்கள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வருகை முனையத்தை விட்டு வெளியேற வேண்டும். 30 நிமிடங்களுக்கு மேல் விமான நிலையத்திற்கு அருகில் சுற்றித் திரியும் வாகனங்களின் சாரதிகளுக்கு கட்டணம் விதிக்கப்படும். விமான நிலையத்திற்கு அருகில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் பயணிகளின் பாதுகாப்புக்காகவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என விமான நிலையமும் விமான சேவை நிறுவனமும் இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மெதரிஸ்த மத்திய கல்லூரியின் சாதனை மாணவர்கள் இன்று கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மெதரிஸ்த மத்திய கல்லூரியிலிருந்து சர்வதேச ஒலிம்பியாட் போட்டிக்கு தெரிவாகியுள்ள மாணவர்கள் மற்றும் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட அணி வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இலங்கையில் நடைபெற்ற போட்டிகள் வெற்றி பெற்று சர்வதேச போட்டிகளுக்கு செல்லும் MGRS B பிரகதேஷ் மற்றும் கோட்டைமுனை விளையாட்டு கிராமத்தினால் நடாத்தப்பட்ட கிரிக்கெட் சுற்றுப் போட்டிகள் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட 15 வயதிற்குட்பட்ட கடினப்பந்து கிரிக்கெட் அணியினர் கௌரவிக்கப்பட்டனர்.
கௌரவிப்பு நிகழ்வு கல்லூரி அதிபர் ஆர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது சாதனை படைத்த மாணவர்கள், பெற்றோர், அவர்களை வெளிப்படுத்திய ஆசிரியர்கள் பேண்ட் வாத்தியங்களுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பாடசாலையின் பெலிகம் ஓல்ட் ஒன்று கூடல் மண்டபத்தில் கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றது. நமது பாடசாலையில் இம்முறை விசேஷமாக 2 மாணவர்கள் கணித ஒலிம்பியாட் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்டு இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிநாடு செல்ல இருக்கின்றார்கள். அதில் ஆரிஸ் அவர்களும் பிரகதீஷ் அவர்களும். இது கிழக்கு மாகாணத்திலே இவர்கள் முதல் 2 இடங்களையும் பெற்று தேசிய மட்டத்தில் முதல் 10 இடங்களுக்குள்ள வந்து வெளிநாடு செல்வதற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையிலே நம்ம பாடசாலை சமூகம் சார்பாகவும் பாடசாலை ஆசிரியர் சார்பாகவும் இந்த மாணவருடைய பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வலயத்திலே நடைபெற்ற 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான கடினப்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியிலே சிவானந்தா தேசிய பாடசாலை இறுதிச் சுற்றுக்கு வந்தது. அதில் இறுதிப் போட்டியிலே இவர்கள் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குளியாப்பட்டி இளைஞனின் படுகொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 10 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குளியாப்பட்டி இளைஞனின் படுகொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 10 சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு குளியாப்பட்டி நீதவான் ரந்திக லக்மால் ஜெயத்திலக்கு இன்று உத்தரவிட்டுள்ளார். குளியாப்பட்டி காட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் குளியாப்பட்டி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இளைஞர் யார், எங்கே, எப்படி கொல்லப்பட்டார் என்ற கேள்வி இன்னும் விசாரணையில் இருப்பதாகவும் கலவத்த ஆதார வைத்தியசாலையில் அவரது சடலத்தின் மீதான பிரேத பரிசோதனை நிறைவடையவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார உதவி வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார உதவியாக கோழி குஞ்சு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. துணுக்காய் பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 20 பயனாளிகளுக்கு, மாந்திக்கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 20 குடும்பங்களுக்கும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து கோழி குஞ்சு வழங்கப்பட்டுள்ளது. துணுக்காய் பிரதேச செயலாளர் ரமேஷ் தலைமையில் துணுக்காய் பிரதேச செயலக மண்டபத்தில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானால் உதவி வழங்கி வைக்கப்பட்டது. 40 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 20 கோழிகள் வீதம், அதாவது 1 மாத கோழிக்கு நிர்ணயம் சொல்லலாம். கிட்டத்தட்ட இது 1000 ரூபாய் பெறுமதியானதாக ஒரு வீதம் தருகின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 40 குடும்பங்களை தெரிவு செஞ்சுக்கிறோம். அதில் துணுக்காய் பிரதேசத்தில் 20, மாந்தி கிழக்கு பிரதேச செயலக பிரிவில் 20 குடும்பங்களை தெரிவு செய்து நாங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்ய இருக்கின்றோம். 30 குடும்பங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் 85,000 பெறுமதியான 3 ஆடுகள் கொடுக்கிறோம். உளுந்து பயறு விதைகளை வழங்குற நிகழ்வோம். மற்ற குளங்கள், குள வீதிகள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 350 மில்லியனுக்குரிய வேலை திட்டம். விசேட வெளிநாட்டு கடனுதவி திட்டத்தை கூடாது இந்த வேலைகளை நாங்கள் எதிர்காலத்தில் செய்யணும் என்று ஜனாதிபதி அவர்களிடமும் சம்பந்தப்பட்ட, அதாவது ட்ரெஷரியிலும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எதிர்வர பட்ஜெட்லையும் நியாயமான வேலை திட்டங்கள் எமது பகுதிக்கு கொண்டு வரக்கூடிய விதத்தில், பட்ஜெட்டை உள்வாங்கக்கூடிய விதத்தில் நாங்கள் திட்டங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம். மின்பாவனையாளர்கள் சங்கம் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. மின்பாவனையாளர்கள் சங்கம் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது. இலங்கை மின்சார சபை டெண்டரின் போது இடம்பெற்ற 8 மில்லியன் ரூபாவிற்கு அதிகமானபடியான மோசடி தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது மின்பாவனையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அமைதி வழி ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. ஜேமலாண்டுவ டோரோ மெகாவோட் மோசடியை நாட்டிற்கு வெளிப்படுத்த 8.7 பில்லியன் இழப்பை மின்சார சபை பொறியியலாளர்களிடமிருந்து பெற்றுத்தரவும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை கரங்களில் ஏந்தியே மின்பாவனையாளர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்.
இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மின் பாவனையாளர்கள் சங்கத்தின் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிகா ஜெயம்பலாண்டுவையில் நிர்மாணிக்கப்படவுள்ள 100 மெகாவாட் சூரிய சக்தியுடான மின் உற்பத்தி திட்டம் தொடர்பான விடயத்தில் அதிக விலைக்கு கோரியவர்களுக்கு டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்துடன் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதற்காகவே நாம் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறையிட்டுள்ளோம். இதனூடாக பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது. வவுனியா சமயபுரத்தை சேர்ந்த நபர் ஒருவர் நடைபயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். வவுனியா சமயபுரத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வடமாகாணத்தை சுற்றி நடைபயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். போதையிலிருந்து இளம் சந்ததியை காப்பாற்றுவோம் என்ற துணைப்பொருளில் நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்டது. அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனூடாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த எதிர்கால சந்ததியை பாதுகாக்குமாறு கோரி குறித்த நடைபயணத்தை அவர் ஆரம்பித்து வைத்துள்ளார். வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நடைபயணம் 3 நாட்கள் இடம்பெற்று வவுனியாவில் நிறைவு பெறவுள்ளது. சிறார்கள், மாணவர்கள், எங்களுடைய மதிப்புக்குரிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவதை பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், நண்பர்கள், ஆசிரியர் சமூகம், கல்வி சமூகம், சமய தலைவர்கள் என எல்லோருமாக இணைந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எதிர்வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர். வேதன அதிகரிப்பு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் AMMG பண்டார தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அதனடிப்படையில் எதிர்வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகவீன விடுமுறையை அறிவித்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக தேசிய ஆசிரியர் சங்கத்தின் அமைப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்ற மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என ராஜாங்க அமைச்சர் ஞானக வகுமர தெரிவித்துள்ளார். பிளாஸ்டிக் கழிவுகளை உரியவாறு அகற்ற பொதுமக்களின் ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சர் ஞானக வகுமர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். சுற்றாடல் போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிளாஸ்டிக் பாவனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தோம். ஆனால் சட்டத்தின் ஊடாக மாத்திரம் அனைத்து விடயங்களையும் மேற்கொள்ள முடியாது. இந்த விடயங்களை மேற்கொள்வதற்கு நாட்டு மக்களின் ஒத்துழைப்பும் அவசியமான விடயமாகும். வெசாக் வலயங்களை பார்வையிட சென்ற மக்கள் பிளாஸ்டிக் போத்தல்களை உரியவாறு அகற்றாத விடயம் இடம்பெற்றது. ஆகவே சுற்றாடல் போலீசாரின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பிளாஸ்டிக் பொருட்களை சரியான முறையில் அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கவுள்ளோம். அதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அவசியமான விடயமாகும். சுற்றாடலுக்கு நேயமானவர்களாக மாற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரின் திடீர் மரணம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிராங்கோயின் பேக்கெட்டின் திடீர் மரணம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைந்துள்ளதாகவும் இது தொடர்பில் அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சரின் எக்ஸ் தளத்தில் இடப்பட்டுள்ள பதிவிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு அவரது குடும்பத்தினருக்கும் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும். இந்த துயரமான தருணத்தில் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதரகத்துடன் நெருங்கிய தொடர்பில் உள்ளோம். இறுதி நிகழ்வுகள் குறித்த ஏற்பாடுகளை அதிகாரிகள் அறிவிப்பார்கள் என வெளிவிவகார அமைச்சின் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் வடமராட்சி சந்நிதியான் ஆசிரமத்தால் வல்வெட்டுத்துறை பிரதேச வைத்தியசாலைக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி சந்நிதியான் ஆசிரமத்தால் வல்வெட்டுத்துறை பிரதேச வைத்தியசாலைக்காக 7,50,000 ரூபாய் பெறுமதியில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு வல்வெட்டுத்துறை பிரதேச வைத்தியசாலை பொறுப்பு வைத்திய அதிகாரி தலைமையில் நேற்று இடம்பெற்றது. விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர தொகுதி சந்நிதியான் ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் நானாவட்டி திறந்து வைக்கப்பட்டதுடன் பெயர் பலகையும் திரைநீக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் சந்நிதியான் ஆசிரம தொண்டர்கள், கருவெட்டி வைத்தியசாலை வைத்திய அதிகாரி வே கமலநாதன், வல்வெட்டுத்துறை பிரதேச வைத்தியசாலை வைத்திய அதிகாரி, தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள், வல்வெட்டுத்துறை பிரதேச வைத்தியசாலை அபிவிருத்தி சங்க நிர்வாகிகள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு காத்தான்குடியில் தேசிய போதை தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு செயலமர்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் தேசிய போதை தடுப்பு வேலை திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு செயலமர்வு இன்று காத்தான்குடி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. போதை வஸ்து பாவனையினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக காத்தான்குடி பிரதேச செயலக சமுதாயம் சார் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ராஷ்டிரல் சா உட்பட உத்தியோகத்தர்கள் தெளிவுபடுத்தினர். காத்தான்குடி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி எம் ஜெல்மியா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலக சமுத்தி தலைமையக முகாமையாளர் திருமதி பத்மா ஜெயராஜ், சமுத்தி முகாமைத்துவ பணிப்பாளர் வாமதேவன் உட்பட பாடசாலை மாணவர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இஞ்சியின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. 1 கிலோகிராம் இஞ்சியின் விலை 5000 ரூபாவை எட்டியுள்ளதாக நாரகின்பேட்டை பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் இஞ்சியின் சில்லறை விலை 4800 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதேவேளை 1 கிலோகிராம் போஞ்சிக்காயின் விலை 700 ரூபாவும் 1 கிலோகிராம் எலுமிச்சையின் விலை 1800 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. புலமை பரிசில் பரீட்சைக்கான இணையவழி ஊடான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கான இணையவழி ஊடான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை எந்தவித காரணங்களுக்காகவும் விண்ணப்ப முடிவு தேதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கரகட்டா உள்ளிட்ட 3 எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கரகட்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்துக விக்ரமரெட்ட என்பவர் உள்ளிட்ட 3 எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் தமிழ் திட்டத்தவனால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹரகட்டா பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் நேற்று மாலை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு காரியாலயங்கள் திறந்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு வாழைச்சேனை, புனானி கிழக்கு மற்றும் மீராமுடி மேற்கு ஆகிய இடங்களில் நேற்று மாலை ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டு காரியாலயங்கள் திறந்து வைக்கப்பட்டன. ஓட்டமாவடி 3, மீராமுடி கிழக்கு, செம்மண்ணோடி, பிறைத்துறை சேனை ஆகிய இடங்களில் வட்டார செயற்பாட்டு அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. ஓட்டமாவடி பிரதேசத்தில் வலய அமைப்பாளர்களை நியமித்து அவர்கள் மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து சேவையாற்றும் முகமாக செயற்பாட்டு அலுவலகங்கள் திறந்து வைக்கப்பட்டன. கல்குடா ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் கலாநிதி முஷாமில் மற்றும் மத பெரியோர்கள் அதிதிகளாக கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். நிகழ்வில் ஓட்டமாவடி பிரதேச ஐக்கிய தேசிய கட்சி அமைப்பாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் நினைப்பீர்கள் இது என்னத்துக்காக இவ்வாறான அமைப்பாளர் அலுவலகங்கள் நிறுவப்படுகின்றது என்று. கடந்த காலங்களிலே 2020ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும், 2021ஆம் ஆண்டு என்னுடைய 2022 நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது. அந்த நேரத்திலே யாரும் இந்த நாட்டை பாரம் எடுக்க இயலாத என்ற சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டை விட்டு ஓடிய பிற்பாடு இந்த நாட்டை அதிமேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார் அவர்கள் தத்துணியுடன் தனிமையாக நின்று இந்த நாட்டை பாரம் எடுத்து நாட்டிலே இருந்த பொருளாதார பிரச்சினை எங்களுக்கே தெரியும். எங்களுடைய பெட்ரோல் பிரச்சினை மற்றும் எங்களுடைய கேஸ் பிரச்சினை, இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருந்தன. இவ்வாறான ஒரு செயற்பாடிலே இந்த நாட்டை மீட்டெடுத்த எங்களுடைய அதிமேக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தற்பொழுது நாட்டை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, எமது பிரதேசங்களிலே இந்த வலய அமைப்பாளர்கள் ஊடாக பல்வேறு அபிவிருத்திகளை செய்வதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். யாழ் ஆமரங்கால் சிவன் கோவிலில் உண்டியல் உடைத்து திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ஆவரங்கால் சிவன் கோவிலில் உண்டியல் உடைத்து திருட்டில் ஈடுபட்ட ஒருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த ஆலயத்தில் திருடிய நிலையில் மற்றொரு ஆலயத்தில் திருட முற்பட்ட போதே குறித்த நபர் அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த நபரிடமிருந்து திருடப்பட்ட பணமும் சில பொருட்களும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை பல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விளம்பரங்களை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். அம்பாறை அக்கறை பற்றி இந்து இளைஞர் மன்றத்தால் நடத்திய கிரிக்கெட் சுற்றுப் போட்டியின் இறுதிப் போட்டி இன்று இடம்பெற்றது. அம்பாறை அக்கறை பெற்று இந்து இளைஞர் மன்றம் நடத்திய YMHA பிரீமியர் லீக் சீசன் 2 கிரிக்கெட் சுற்றுப் போட்டித் தொடரில் காந்தி ஜலரஞ்சர் அணி சாம்பியனானது. பனங்காடு அக்கினி விளையாட்டுக் கழக மைதானத்தில் இன்று இடம்பெற்ற இறுதிப் போட்டிகள் திருவள்ளுவர் ஃபைட்டர்ஸ் அணியினை 21 ஓட்டங்களால் தோல்வியடைய செய்து காந்தி சேலஞ்சர்ஸ் அணி சாம்பியன் கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. முதலில் துடுப்படுத்த ஆடிய காந்தி சேலஞ்சர்ஸ் அணி 74 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய திருவள்ளுவர் ஃபைட்டர்ஸ் 53 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இளைஞர்களை ஊக்கப்படுத்தி மற்றும் அவர்களையும் சமூக சேவைக்கு உள்வாங்கும் நோக்குடன் அக்கறை பெற்று ஆளியடிவேம்பு பிரதேசத்தில் உள்ள கிரிக்கெட் அணிகளின் வீரர்களை உள்ளடக்கியதாக அணிக்கு 11 பேர் கொண்ட 6 ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டதாக இச்சுற்றுப் போட்டித் தொடர் இடம்பெற்றது. அக்கறை பெற்ற சுவாமி விபுலானந்தா சிறுவர் இல்லத்தின் ஸ்தாபகரும் இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவருமான இறைப்பணிச்செம்மல் தானா கைலாய பிள்ளையின் தலைமையில் இடம்பெற்ற இறுதி நிகழ்வில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வீணா ஜெகதீசன், ஆளியடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் அக்கறை பெற்ற போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டாரம், சட்டத்தரணி பிரதீப், பொறியியலாளர் ஜோகராஜா, அக்கறை பெற்ற போலீஸ் நிலைய பதில் போலீஸ் அதிகாரி பண்டார மற்றும் இந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், கழக உரிமையாளர்கள், தலைவர்கள், வீரர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தொடர்பான வர்த்தக வாணிப செய்திகள். டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் டிவிஎஸ் ஐக்யூ மின்சார ஸ்கூட்டரை அறிமுகம் செய்துள்ளது. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் இலங்கையின் டிவிஎஸ் கியூ மின்சார ஸ்கூட்டரை அறிமுகம் செய்து வைத்துள்ளது. இந்த நிகழ்வு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது. மின்சார ஸ்கூட்டரை அறிமுகம் செய்து வைத்தமையின் ஊடாக டிவிஎஸ் நிறுவனம் தனது உலகளாவிய சந்தையில் தனது மின் வாகன வர்த்தகத்தை விரிவுபடுத்தியுள்ளது. அதிநவீன மின்சார தொழில்நுட்பம் 0 வால் குழாய் உமிழ்வு கொண்டதாகவே இந்த ஸ்கூட்டி தயாரிக்கப்பட்டுள்ளது. 4.6 கிலோவாட்ஸ் கொள்வனவு கொண்ட பேட்டரியை இந்த ஸ்கூட்டியில் பொருத்தப்பட்டுள்ளது. இதில் அனளவாக 78 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். 4.5 மணி நேரத்திற்கு பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். அதனூடாக சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். அதேபோன்று அண்டர் சீட்டுக்கு கீழே வசதியாகும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த ஸ்கூட்டியை 10,99,760 ரூபாய்க்கு சந்தையில் பெற்றுக் கொள்ள முடியும். பரீட்சாத்த ஓட்டத்தையும் கொள்வனவிற்கு முன்னதாக மேற்கொள்ள முடியும். தற்போது இந்த ஸ்கூட்டியை கொழும்பு, கம்பகா, களுத்துறை, காலி மற்றும் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள டிவிஎஸ் நிறுவன கிளையில் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். 1,10,000 ரூபாய் முற்பணத்தை செலுத்தி மாதாந்தம் 27,000 ரூபாய் பணத்தை தவணை கட்டணமாக செலுத்தியும் கூட இந்த ஸ்கூட்டியை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.